இதுக்கு என்னன்னா சொல்லுவாங்க அத்தபர்ருஆத்துல் முக்னியான்னு சொல்லுவாங்க. இது லஞ்சம் அல்ல. இப்ப லஞ்சத்திலிருந்து நாங்க எப்படி தவிர்ந்து கொள்ளணும் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்குத்தான் மார்க்கம் இந்த 5வது வகையை சொல்லுவாங்க. எங்கட வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சு தாராங்க, அவங்கட கொஞ்சம் நேரம் கொண்டு போகுது, இதனால அத்தபர்ருஆத்துல் முக்னியான்னு சொல்லுவாங்க. தேவையான ஒரு நன்கொடை அப்படின்னா அவங்க பசியில இருக்கிறாங்க, ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கி கொடுக்கிறோம், அல்லது ஒரு 300 ரூபாய் சல்லி கொடுக்கிறோம், நீ ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க. அல்லது எங்கட நியத்து இதை வச்சு சாதிச்சு கொள்ற நியத்து அல்ல, இவருக்கு ஒரு உபகாரம் செய்வோம் என்ற நியத்துல ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோட வாங்கி கொடுக்கிறோம். அல்லது நாங்க செல்றோம் போன்ல ரீலோட் இல்லையா, ரைட், நான் ஒரு 100 ரூபாய் ரீலோட் போடுறோம். இப்படின்னு நாங்க சொல்றோம்டா, இது இந்த லஞ்சத்துல வராது. இது எதுல வரும்னு சொன்னா ஒரு ஆகுமான ஒரு நன்கொடையை கொடுக்கிறார் என்ற விஷயத்துல வரும். கண்ணியமானவர்களே, நல்லா தெளிவாக விளங்கணும். இந்த 5 வகையிலையும் கடைசி வகை பிரச்சனை இல்ல, மற்ற 4 வகைகளும் கூடாது, மிக பயங்கரமான பெரிய பாவம். அப்ப லஞ்சம் எந்த கட்டத்துல கொடுக்கிறதுக்கு ஏழும்னா நல்லா தெளிவாக விளங்குங்க. தண்ட உரிமை நொண்டி அப்படிதானே, தண்ட உரிமை நொண்டி தானே. இந்த உரிமையை தக்க வச்சு கொள்றதுக்காக வேண்டும், அல்லது ஒரு அநியாயம் ஒன்று நடக்க போகுது சமூகத்தில், இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டும். இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு பகுதி ஒன்றை கொடுக்கிறார். இப்ப நல்லா தெளிவாக விளங்குங்க. இந்த நேரத்தில் தன்னுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி, ஒரு அநியாயத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி சமூகத்தை ஒரு சிறு பகுதியை கொடுக்கிறாருண்டா, இப்ப இதுவும் லஞ்சத்துல வராது. ஆனா இத கேட்டு எடுக்கிறாங்கன்னு சொன்னா இது லஞ்சத்துல வரும். எங்களுக்கு தான் இப்ப இந்த லஞ்சம் கொடுக்கிறதுக்கு ஏதும் இந்த சோரத்துல இந்த தோற்றத்துல. ஆனா இந்த லஞ்சத்தை எங்களுக்கு இந்த தொகை தேவை, இதை தந்தா தான் நாங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு தருவோம் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு கூடாது. ஆனா எங்கட விஷயத்தை கொஞ்சம் தக்க வச்சிருக்கிறதுக்காக வேண்டி இந்த உரிமை கட்டாயம் தன்ட உயிரை, தன்ட குடும்பத்தை, தன்ட சொத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தேவை வந்தா கொடுக்கறதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, மார்க்கம் அனுமதிச்சிருக்கி. அது அல்லாத எந்த கட்டமாக இருந்தாலும் சகோதரர்களே லஞ்சம் கொடுக்கிறது கூடாது. அது போலீஸ்காக இருந்தாலும் சரி, அது லோயருக்காக இருந்தாலும் சரி, அது கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய மேனேஜர்ஸ்மாருக்காக இருந்தாலும் சரி, அது பஸ்களில் வேலை செய்யக்கூடிய கண்டக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் லஞ்சம் கொடுக்கிறதும் கூடாது, எடுக்கிறதும் கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய பயங்கரமான பாவம். ஏண்டா இது சம்பந்தமாக பாருங்க 4 ஹதீஸ்கள் வந்திருக்கு.